கரூர் பிரச்சாரத்தில் 41 பேர் உயிரிழந்த வழக்கு தொடர்பாக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விஜய் ஆஜராகியிருக்கிறார். என்னன்னே எங்க ஆபீசர் சொன்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் உங்களுக்கு ஓகே தானே? முடியாதா? எம்டி சார், அக்ரிமெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு. இங்க பார், அக்ரிமெண்ட்ல என்ன இருக்கோ அதை மட்டும் தான் பேசணும். எக்ஸ்ட்ராவா ரைமிங் எதனா பேசினேன் கீஞ்ச வாயில கோந்த ஊத்தி ஒட்டி விட்டுருவேன். திவ்யநாதனாகிய நான் வாங்கின காசுக்கு விசுவாசமாக இருப்பேன். ஒரு டுபாக்கூர் மாஸ்டர் என்பதை என் வாயால் யாரிடமும் சொல்ல மாட்டேன். முழு மனதோடும் மகிழ்ச்சியோடும் எனக்கு கொடுத்த வேலையை திறம்பட செய்வேன் என்று இதன் மூலம் உறுதி கூறுகிறேன். இறுதிக்கட்ட நகைச்சுவை பகுதிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆங்காங்கே உட்காருங்க, அமர்ந்து பாருங்க, நிகழ்ச்சியை பாருங்க. நிகழ்ச்சி நல்லா இருக்கும், உட்காருங்க. ஆக அண்ணே உட்காருங்க, கொஞ்சம் முடிச்சிடுறேன், அவ்வளவுதான். தயவு செஞ்சு உட்காருங்க. பலத்த குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன். இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ரோலரக்கன் நான் ரோலரக்கன். ரோலரக்கன் நான் ரோலரக்கன். என்ன மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? அவர் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் இருக்கக்கூடிய முதல் தளம் அல்லது 7வது தளத்தில் வைத்துதான் அவரிடம் விசாரணை என்பது நடத்தப்பட உள்ளது. பாஸ் இறங்க பாஸ். கிளைமேட் சரியில்லை, ரிட்டர்ன் ஆயிடலாம் பாஸ். சரியான பயந்தவங்களே பாஸ் நீங்க. வாங்க பாஸ், நான் இருக்கேன். அவரை தனியாக அமர வைத்து விசாரணை என்பது நடத்தப்படும். ஏற்கனவே தயாரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த புக்லெட்டில் இருந்து இருக்கக்கூடிய கேள்விகள் என்பதுதான் விஜய் அவர்களிடம் கொடுக்கப்படும். பாய். இப்படி கஷ்டப்பட்டுருங்க, இப்படி பாடுபட்டுலாமா சொல்லுங்க? இது நியாயமா உங்களுக்கு? சரி வா சாமி. விஜய் கைப்பையில் கத்தரிக்கோல் இருந்தது தெரிய வந்த காரணத்தால் விமானத்தை இயக்க பைலட் மறுத்துவிட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இல்ல ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்த பயிலுலா. மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். என்ன நடடா? ஆஹா, ஓஹோ, பெரிய சண்டீர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆபீஸ்க்குள்ள சட்டைக்கு பட்டன் போட வர சார் உங்க கூட தானே வராரு. எவ்வளவு டீசெண்டா இருக்காரு பாரு. இவன் பாடி லாங்குவேஜ் புரிஞ்சுக்கிற முடியலையே. பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயா எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். புலவுல கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்தில். அது மட்டுமின்றி அவருடன் பயணித்த ஆதவ் அர்ஜுனாவின் கைப்பையிலும் மதுபாட்டில் இருந்ததால் அவரையும் முழுமையான சோதனை செய்து அதை அப்புறப்படுத்திய பிறகுதான் இந்த பயணத்தில் கை ஆடுமா. ஒருவேளை விஜய்க்கும் ஆதவ் அர்ஜுனாக்கும் சரக்கு அடிக்கலன்ட்டு இல்ல ஆதவ் அர்ஜுனா பேக் செக் பண்ணா உள்ள விஸ்கி பாட்டில் வச்சிருக்காருங்க. என்னடா மனுஷ வாழ்க்கை, எப்ப எது நடக்க முடியும் தெரியல. இந்த அநியாயத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் உசுரோடவே இருக்க கூடாது. போய் சேர்ந்துடும் என்ன சரி மூத்த நீ எங்களுக்கு தைரியம் சொல்லாம நீ எப்படி உடையலாமாடே. அங்க மாறா One step back, man. Back, back, back. என்னது பாக்கல? Sir, 1 minute. Sir, checking, yes.
Sir, your bag. இவர் யார் தெரியுமா? என்னோட கட்சியோட முக்கியமான நிர்வாகி. இவரை போய் செக் Sir, பண்றீங்க. யாரா இருந்தாலும் ப்ளீஸ் என்ன டியூட்டி பண்ண விடுங்க. What is this, sir? Liquor not allowed னு உங்களுக்கு தெரியாதா? எனக்கு புரியல சார். சார் டென்ஷன் அவசரத்துக்கு எடுத்து வச்சிட்டு மேடம் இனிமேட் பண்ண மாட்டேன். சார் நீங்க இது கொடுங்க. சார் நீங்க ரெண்டு பேரும் ஒரு 40 minutes வெயிட் பண்ணுங்க. ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் முடிச்சிட்டு தான் உங்களை உள்ள அனுப்ப முடியும். மது ஒழிப்பு கொள்கையை பத்தி வெளியில கத்துறது உள்ளேயே சரக்கு பாட்டிலோட வருது. ஆனா இந்த குற்றத்தை நான் தனியா செய்யல, இவரோட சேர்ந்து தான் செஞ்சேன். இவர் எனக்கு பார்ட்னர். ஐ மே கரெக்ட்? அதுவும் என்ன விஸ்கி? சாதா விஸ்கி கிடையாது, விஸ்கி கிடையாது, உயர் ரக விஸ்கி. அண்டியில தான் போட்டு தண்ணியை போட்டு சாவடிச்சீங்கன்னா இங்கேயுமாடா போய் சுத்தி பாப்போம்டா. என்னடா சுத்தி பாப்போம் அதே பிள்ளர் ராக்கு அதே இது அதே குணா எத்தனை தடவைடா அதே இதுவும் அதே போதை தானே, இதை மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கு. இது வர்றதே குடிக்கிற கூறு வர்றதே குடிக்கிற வர்றதா நீங்க தான் எப்ப பார்த்தாலும் போதுனே திரியறாங்களே. எப்படா மாற போறீங்க? அரசே வந்து சாராயத்தை விற்கிறது, இதை நாங்க கடுமையா இருக்கு. நீங்க வந்து டாஸ்மாக்ல முடிச்சீங்க. கண்டிப்பா அரசு செய்யக்கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம். என்ன பண்ணும்? சரக்கு கொஞ்சம் ஊத்துங்க. வெரி குட். குடிச்சு காட்டுமா? இங்க சரிண்ணா. இது வந்து அரசே செய்யக்கூடாது, அரசே விற்க கூடாது. ஒரு கலெக்டர் படிச்சுட்டு வந்து ஒரு கலெக்டர் வந்து சாராயத்தை விற்க கூடாது, ஒரு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் விற்க கூடாது. பூரண மதுவிலக்குன்றது நீங்க சொல்லல. இல்ல அரசு விற்க கூடாதுங்கிறது தான். அரசு வந்து விற்க கூடாது. இவங்க எல்லாம் ஒரு பெரிய மனுஷனுங்க, இவங்களுக்கு எல்லாம் ஒரு பேண்ட் கோட்டு. திருப்பி பதிவு பண்ற மக்கள் கிட்ட தமிழ்நாட்டுல ட்ரக்ஸ் சேல்ஸ் அதிகமா போய்கிட்டே இருக்கு. 60,000 கோடி ரூபாய் டாஸ்மாக் சேல்ஸ் இருக்கலாம். மட்டிக்கினாரு ஒருத்தரு, இவரை காப்பாத்தணும் கத்துரு. ரொட்டு கடை குருமா, திரும்பி உனக்கு வந்து அச்சுது பாரு கருமா. அது மிகப்பெரிய ஒரு இந்த கவர்மெண்டோட மிகப்பெரிய பழி. எப்பா சாமி போதும்டா ஓட்டது ரீல் அந்து போச்சு. சார் நான் தமிழ்நாட்டுல 4829 வைன் ஷாப்ல 1000 வைன் ஷாப் சாப்பிட்டிருக்கேன். ஆனா இந்த வைன் ஷாப்ல தான் நான் அதிகமா சாப்பிட்டிருக்கேன். ஆமா, ஏதாவது ரம்முனா RUM ரெகுலர் யூசிங் மெடிசன், ட்ரிங்க்ஸ்னா D ஃபார் டெலிஷியஸ், R ஃபார் ரிப்பீட், I ஃபார் இன்டெலிஜென்ட், N ஃபார் நாட்டி, K ஃபார் கிங். S மீன்ஸ் 3 மீனிங். Sனா என்ன மாதிரி ஆளு ஸ்லீப்பிங், சில பேர் ஸ்காலரா இருக்கவங்க ஸ்டப்பனா இருப்பாங்க. இன்னும் பேர் S மீன்ஸ் சில பேர் ஸ்டூபிட் ஆயிடுவாங்க. ஏன்னா அதாவது இத பத்தி எனக்கு அதிகமா புகழ்ந்து சொல்ல தெரியும், இகழ்ந்தும் சொல்ல தெரியும். சரக்கு பாட்டில் ஏன் எடுத்துன்னு போறீங்க? தமிழ்நாட்டுல உட்காந்துக்கின்னு மது கடைகளை பத்தி பேசுறாங்க, சரக்க பத்தி பேசுறாங்க, பெண்கள் பாதுகாப்பா பத்தி பேசுற இந்த ஜீவன்கள் எங்க பிளைட் டிராவலிங் மிஞ்சி போனா 1 hour ஆக போதுங்க. இங்க இருந்து டெல்லி எனக்கு தெரிஞ்சு 1 hour அவ்வளவுதான் நினைக்கிறேன். நம்ம டெல்லிக்கு பிளைட்ல போனது இல்ல. சோ 1 hourல போயிட்டு போறீங்க. இந்த 1 hourல கூட உங்களுக்கு சரக்கட்சி ஆகணுமா நான் கேக்குறேன். ஒரு அரசியல்வாதி ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வீங்க மக்களுக்கு? எனக்கு தெரிஞ்சு மெயினா நான் ஒழிக்க வேண்டியது மது ஒழிப்பு. நீங்க யாரும் நம்ப மாட்டீங்கன்னா ஒழிச்சு வச்சிருக்கீங்க. கவலைப்படாதீங்க, 60 நாள் FIR திருப்பி டெலீட் பண்ணிடலாம் நம்ம கவர்மெண்ட் வந்த உடனே. அதை பத்தி கவலைப்படாதீங்க. படுக்க வச்சு முதுகு மேல நடத்துறோம் பையன். ஒன்ன மாதிரி எத்தனை கீரி குட்டிகளை நான் பாத்திருக்கேன். கலந்த கொடிய பறக்க விட்டு கொண்டாடலாமா? குறித்த குறி ஒப்பாரி கலந்து கொடிய பறக்க விட்டு கொண்டாடலாமா? நான் வரேன். எதுக்கு பிஜேபியோட கால் நக்கறதுக்கா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆதவர்ஜுனான்னு ஒரு பெரிய மானத்துல இருந்தாப்ல. அங்கங்க மேடையை போட்டு மது ஒழிப்புன்னு கூவிட்டு இருந்தாரு. நானும் நினைச்சேன் ஏதோ பெரிய திட்டம் வச்சிருக்காரு போல இருக்குன்னு. ஆமாங்க, பெரிய திட்டம் தான். அவர் அல்ட்ரா ப்ரோஜென்டா யோசிச்சிருக்காரு. நானும் எங்க அண்ணனுக்கு குடிச்சே மது ஒழிச்சிருவோண்டான்னு சொல்லிட்டு. என் லைஃப்ல இந்த ஒண்ணு இல்லைன்னா இந்த சேகர் எப்போ செத்துருப்பான். நான் சந்தோஷமா இருக்குமோ சரி, நான் சோகமா இருக்குமோ சரி, நான் டிமோட்டிவா இருக்குமோ சரி, இந்த வாழ்க்கையே வெறுத்து மோரமா உடஞ்சு உட்காருமோ சரி, இந்த சாக்கு தான் என்னை காப்பாத்தி கொண்டு போயிட்டு இருக்கு. அந்த ஃபீலை நான் இங்க தான் சொல்ல முடியும், இங்க இருந்து சொல்ல முடியாது.
கூட்டணிக்கு செல்லலாமா என தமிழக வெற்றி கழகம் திடீர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைப்பது தொடர்பாக மாவட்ட செயலாளர்களிடம் கருத்து கேட்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான ஆலோசனையில் தமிழக வெற்றி கழகம் ஈடுபட்டிருக்கிறது. சிக்கன் குருமா ரெடி, ரசம் வச்சா லஞ்ச் ஓவர். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டான். வெக்கம் கெட்டவன மானம் கெட்டவன உனக்கு எதிராக இவ்வளவு பெரிய மீச செருப்பெல்லாம் வெளியே விட்டோம்னா தலைவர் வந்து என்டிஏ கூட்டணி கூட போறதா அரசு புதுசலா வந்து நிறைய மெசேஜ் பார்த்துட்டு இருக்கோம்.